So welcome back to the Pradeep channel. Special welcome to Pradeep's family. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் லென்த்தி வீடியோ போடுறதுனால ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பர்சனாலிட்டிஸ் கண்டென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்பவுமே பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆளை மீட் பண்ண போறீங்க. ஸோ அந்த ஒரு மீட்டப்பில் வர இம்ப்ரெஷனை நம்ம எப்படி பெஸ்ட் இம்ப்ரெஷனாக மாற்றுறது. ஸோ எனக்கு தெரிஞ்ச 5 ரூல்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் யாரை வேணா நீங்கள் சாரி பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் வந்து விழுந்துருச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. நான் எங்க விட்டேன்? ஸோ ஃபர்ஸ்ட் ரூலாக பி ஆன் டைம். ஸோ டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு இடத்துக்கு இந்த டயத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் ஒரு குட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். ஸோ நம்மளே ஒரு லோ கான்ஃபிடென்ட் பர்சனாக இருக்கும்போது நமக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ செகண்ட் ரூல் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஸோ எந்த இடத்துக்கு போக போகிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. நம்ம இப்போ இருக்கிறத விட ரொம்பவும் என்ஹான்ஸாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக டிஃப்ரெண்டாக சம்மந்தமே இல்லாமல் ட்ரெஸ் வேர் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறீங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கேஷுவல் அவுட்ஃபிட் வேர் பண்ணிட்டு போகலாம். ஸோ தேர்ட் ரூல் என்னதுன்னா ஐ கான்டாக்ட். ஸோ ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ரூல். ஸோ அதுதான் நம்ம ரொம்பவுமே அட்ராக்டிவாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் காட்டும். ஸோ ஒருத்தவங்களோட கண்ணை பார்த்து நீங்கள் பேசினா மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபோர்த் ரூல் என்னதுன்னா ஸ்மைலிங் ஃபேஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபேஸை ஸ்மைலிங் ஃபேஸாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன இன்டென்ஷன்ல பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஹாப்பியா ஒரு ஜாலியான இன்டென்ஷன்ல தான் பேசுறேன் அப்படிங்கிறத ஒரு ஸ்மைல் மூலமா தெரிவிச்சாலே போதும். ஸோ இப்போ எல்லாமே பண்ணியாச்சு, எப்படி பேச போகிறோம். ஸோ நான் சொன்ன இப்போ 4 ஸ்டெப்ஸையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணாலுமே பேசுறதுக்கு என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது இல்லையா. ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஸோ சைக்காலஜி ப்ரூவ்னா நம்மளை பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறத விட நமக்கு கொஞ்சம் பெட்டரான ஃபீலிங் கிடைக்கும் இல்லையா. ஸோ சைக்காலஜியா உலகத்துல எல்லாருமே அவங்கள பத்தி பேசுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஸோ அவங்க பேசுறத நம்ம இக்னோர் பண்ணாம லிசன் பண்ணாலே போதும். ஸோ நினைச்ச மாதிரியே அவங்கள பத்தி அதிகமா உங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்க பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டீங்க.